ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் 1 கப் அரிசி எடுத்தால் அதுக்கு 1/4 கப் துவரம் பருப்பு எடுக்கணும். இதுதான் அளவு. இதை நீங்கள் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்குங்க. இப்போ நாம் குக்கரை அடுப்பில் வச்சாச்சு. இப்போ நாம் அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்குங்க. இப்போ நாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்தி நல்லா வெடிக்க விட்டுக்கலாம். இப்போ நாம் கடுகு, உளுந்தம்பருப்பு சேர்த்தியாச்சு. நீ அடுத்ததாக நம்ம என்ன சேர்த்த போகிறோம் அப்படின்னம்னா சீரகம், வெந்தயம், இந்த ரெண்டும் நாம் இப்போ அதில் சேர்த்த போகிறோம். இப்போது சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்திக்கிங்க. அதே மாதிரி வெந்தயம் சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்திக்குங்க. கடுகு இப்போ எல்லாம் நல்லா வெடித்ததுக்கப்புறமா இப்போ நாம் வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்திக்கலாம். இப்போ வெங்காயம் நீங்கள் நான் இப்போது பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் எடுத்துருக்கிறேன். இப்போ நான் அதை சேர்த்திக்கிறேன். இப்போ நாம் அதைய நல்லா வணக்கிக்கலாம். இப்போ பெரிய வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா பச்சை மிளகாய் நான் ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை நல்லா வணக்கி விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டு நீங்கள் ஒரு 7-8 பல்லு பூண்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இதெல்லாம் வச்சு நல்லா வணக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறமா இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு தக்காளி, இதுக்கு தக்காளி அதிகமாக சேர்த்தக்கூடாது. அதனால் நம்ம ஒரு தக்காளி மட்டும் நம்ம போட்டுக்கலாம். அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதையெல்லாம் நல்லா வணக்கி விட்டுருங்க. நல்லா வணக்கி விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம அரிசியும் பருப்பு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சு கழிஞ்சு வச்சுருக்குறோம். அதுக்கு தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 1 கப்புக்கு நீங்கள் 2 கப்பு தண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாமே நல்லா வணங்கிருச்சு. இப்போ அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் நம்ம மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். இப்போ உங்களுக்கு பச்சை மிளகாய் போட்டது போதும் அப்படின்னா நீங்கள் காரம் சேர்த்துக்க வேண்டாம். இல்லை அப்படின்னா ஒரு ஸ்பூன் நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதை நீங்கள் நல்லா வணக்கி விட்டுருங்க. இது நல்லா வணங்கினதுக்கப்புறமா இப்போ நாம் அரிசியும் பருப்பும் ஊற்றிக்கலாம். இப்போ அரிசி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா இப்போ நாம் அரிசியும் பருப்பையும் இந்த மாதிரி நாம் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் எடுத்து போட்டதுக்கப்புறமா உப்பு, காரம் நான் உப்பு போடலை. உப்பு போட்டுட்டு உப்பு, காரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 3 விசில் விட்டு 10 நிமிஷம் ஒரு தம்மில் விட்டு இறக்கிட்டோம்னா
சுவையான அரிசி பருப்பு சாதம் வந்து ரெடி ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. நான் வந்து இதில் அரிசி பருப்பு சாதத்தில் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிட்டேன். எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ நாம் வந்து இதுக்கு மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டு நல்லா ஒரு 3 விசில் வந்து விட்டுறலாம். ஓகே, நம்ம போட்டோம். நீ அடுத்தது வந்து 3 விசில் வரட்டும். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் தம் போட்டுட்டு சாப்பாடு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 3 விசில் விட்டு மூடி கழட்டிட்டோம். இப்போ 10 நிமிஷம் தம்லேயும் போட்டாச்சு. இப்போ பாருங்கள், சாப்பாடு ரொம்ப சூப்பராக அருமையாக வந்திருக்கு. இதை வந்து அப்படியே ஒரு கலரி விட்டுருங்க. அவ்வளோதான், சூப்பராக இருக்குது. பார்க்குறக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்ட்டு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இது வந்து ஜீவிதா குக்கிங் சேனல்னு இப்போ புதுசாக நான் ஆரம்பிச்சிருக்கிறேன். ஸோ நிறைய லைக்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படிங்கிற பட்டனையும் அமுத்திடுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ.